அருமையான சுவையில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல். நம்ம பாசிப்பருப்பு போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வேண்டானே சொல்ல மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறாங்க. பாசிப்பருப்பு போட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாசிப்பருப்பில் வந்து நமக்கு வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி முருங்கைக்கீரையிலையும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் கிடைக்கும் நமக்கு. சிலவங்க வந்து யூரியனில் வந்து புரோட்டீன் போயிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் அந்த மாதிரி பாசிப்பருப்பு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. நம்ம துவரம்பருப்பு சாப்பிட்றத விட பாசிப்பருப்பு சாப்பிட்றது நம்மளுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாது. அவ்வளோ ஹெல்த்தியானது. நம்ம முருங்கைக்கீரையில் போட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம பழைய சாதத்துக்கு எடுத்துக்கலாம், அப்புறம் கஞ்சிக்கு வச்சு சாப்பிடலாம், அப்புறமாட்டு ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, சைட் டிஷ்ஷாட்டு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்தி கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பாசிப்பருப்பை ஊற போட்டு கீரைக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நிறைய போட்டாலும் நல்லாயிருக்கும். கீரைக்கு தகுந்தபடி எடுத்து நம்ம ஊற போட்டு வச்சுக்கணுங்க. சீக்கிரமாட்டு ஊறிடும். 1/2 ஹவர் 1 ஹவர் ஊற வச்சு நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்குங்க. முருங்கைக்கீரை பொரியல் வந்து எத்தனையோ வகையெல்லாம் நீங்கள் முருங்கைக்கீரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகங்க, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக நான் வரமிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பூண்டை வந்து நம்ம உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். 2 வெங்காயம் நீள சைஸில் கட் பண்ணியிருக்காங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வரது வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா செவக்கணும்னு வேண்டாம். கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம கீரை ஆட் பண்ணிடணுங்க. பாசிப்பயிறு, கீரை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி வதக்கினோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிடலாம். இந்த கீரையோடு சேர்த்து கருவேப்பிலை தழையும் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லதுங்க. முருங்கைக்கீரையில் எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு கருவேப்பிலை தழையிலையும் இருக்குங்க. அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க. வரமிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பச்சை வாடை போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. நமக்கு நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கீரைக்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சுங்க. இப்போ இதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம நல்லா கழுவி வடிகட்டி வச்சிடணுங்க. தண்ணி இல்லாமல் நம்ம வச்சா தான் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி கீரையை வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டு விடணுங்க. வதக்கி வச்சுன்னா நமக்கு கொஞ்சமாக போயிடும். பார்க்கறதுக்கு தான் நிறைய இருந்த மாதிரி இருக்கும். 1/2 கிலோ போட்டேன்னா 50 கிராம் வந்துடுங்க. அந்த அளவுக்கு கீரை வந்து வதங்கினா கம்மியாயிரும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சுன்னா இந்த மாதிரி ஆயிருங்க. கீரை கிடக்கதே தெரிய மாட்டேங்குது பாருங்கள். எவ்வளோ கீரை நம்ம வச்சோம், கொஞ்சமாக போயிருச்சு. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுடலாம். வரமிளகாத்தூள் போட்டாச்சு. தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷன் தான், தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அருமையான சுவையில் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. லஞ்சுக்கு இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மறுபடியும் செய்வாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியாச்சு. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாட்டு.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். அருமையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கும் போட்டு பண்ணலாம். பாசி பருப்பு போடாமல் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. கீரை கிடக்கதே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.